அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி தக்காளி சட்னி, கெட்டி தக்காளி சட்னி எப்படி செய்ய போகலான்னு தான் பார்க்க போகிறோம். சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா முழு உளுந்து அதை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரும்போது வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா 5-6 கொத்து கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க, அதான் நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சமாக புதினா வாசத்துக்கு, புதினா நல்லா வறுத்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. மூடி வச்சிடலாம். தக்காளி வேகிறதுக்குள்ளே நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தனியாக ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறிடணும். ஆறிட்டோன்னே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். சட்னியை தனியாக ஒரு பிளேட்டில் ஆற வச்சாச்சு. இப்போ வாங்க இட்லி ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இட்லி வெந்துருச்சு. இட்லி நல்லா சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான இட்லி. சட்னி நல்லா ரெடியாக போகுது. இப்போது இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் ஊற்றிடலாம். கெட்டி சட்னி, தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குன்ட்டு. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.